ஒரு மனிதன் நம்ம தேவ பிரசன்னத்தை விட்டு விலகி வேற காரியங்களில் நம்ம மனசை கொண்டு போகும்போது, நான் இதை ஆரம்பத்துல இருந்தே நான் நினைச்சேன். ஏன்னா இங்க இருக்கிற ஒவ்வொருத்தருக்கும் ஒரு கிருபை இருக்கு, ஒத்துக்கிறீங்களா? எல்லாருக்குமே ஆண்டவர் ஒரு தாளந்த என்ன பண்ணியிருக்கிறாரு, ஒரு கிருபை வரத்தை, ஒரு ஆவின் வரத்தை ஆண்டவர் கொடுத்து இருக்கிறார். இதே மாதிரி இங்க இருக்கிற நம்ம எல்லாருக்குமே ஏதோ ஒரு ஸ்பெஷலை கொடுத்து தான் ஆண்டவர் இந்த சபைக்குள்ள என்ன பண்ணியிருக்கிறாரு, உங்க மூலமா என் மூலமா தேவனுடைய ராஜ்யம் கட்டப்படும்படி, இந்த சபை வளரும்படி ஆண்டவர் ஒரு தரிசனத்தையும் ஒரு கிருபையையும் ஒரு தாளந்தையும் கொடுத்து தான் ஆண்டவர் உள்ள கொண்டாந்து என்ன பண்ணியிருக்கிறாரு, வைத்திருக்கிறார். ஸோ இதுல நாம ஒவ்வொருத்தரும் ஜாக்கிரதையா கவனமா இருக்கும்போது நம்முடைய வளர்ச்சியை யாரால என்ன செய்ய முடியாது, தடை பண்ண. வேற நம்ம வெளியில போய் என்ன பண்றோம் அப்படிங்கிறது ஒரு பக்கம் இருக்கு, இன்னொன்னு உள்ளுக்குள்ள நாம என்ன பண்றோம். நான் யாரா இருக்கிறேன், என் குடும்பம் யாரா இருக்குது, நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஸ்ட்ராங்கா தேவ பிரசன்னத்துல ரெகுலரா நாம இருந்து எந்த அளவுக்கு அந்த பிரசன்னத்தை நம்ம கூட்டிட்டு நம்முடைய பிரயாணத்தை தொடர்ச்சியாய் போய் கொண்டிருக்கிறோம் அப்படின்னு பார்த்தா, ஒரு சபை மேய்ப்பனா நான் சொல்லணும்னா கொஞ்சம் கேள்விக்குறியா தான் என்ன பண்ணுது. ஹல்லேலூயா. இப்போ இதை நம்ம சொல்லி ஏதோ வருத்தப்படுத்துறதுக்காக இல்லை, சொல்லி அதை ஜெபம் பண்ணுறதுக்காக நான் சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஏன்னா எனக்கு இப்போ ஒரு என்ன ஃபீலிங் வருது அப்படின்னா, நம்ம சபை கானானை நோக்கி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, போய்கிட்டே இருக்கு. சொல்றது என்ன பிரயாணம், கானானை நோக்கிய. ஆனால் நம்ம செயல்பாட்டில் பார்க்கும்போது மலைநாட்டை தான் என்ன பண்ணிட்டு இருப்போம். இதுக்கு காரணம் என்னன்னா, ஏதாவது மாம்சீக காரியங்களில் சிக்கிக்கிட்டு நம்ம அதில் விழுந்து போய் கிடக்கிறோம் அப்படின்னா நம்ம மலைநாட்டை தான் என்ன பண்ணிட்டு இருக்கிறோம். உண்மையிலே சொல்கிறாங்க, அதாவது ஒரு சிலது வரலாம், டக்குன்னு அதெல்லாம் அப்படியே சரி பண்ணிட்டு அடுத்தடுத்த கட்டத்தில் என்ன பண்ணிடணும், நம்முடைய பிரயாணம் எந்த விதத்திலையும் தடை பண்ணப்படாமல் அப்படியே ஸ்ட்ரைட்டாக என்ன பண்ணணும், போய்கொண்டே. ஹல்லேலூயா. ஸோ இதற்கு முதலாவது ஒரு தனி மனிதன் தேவ பிரசன்னத்தில் நல்லா ஸ்ட்ராங்காக என்ன பண்ணணும், இருக்கணும். அப்புறம் குடும்பம் அப்படின்னு வரும்போது, இப்போ நம்ம ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில் தேவனோட நல்லா ஸ்ட்ராங்காக இருந்தோம்னா மறுபடியும் அந்த குடும்பங்களுக்குள்ளேயும் நல்ல ஐக்கியம் என்ன செஞ்சிடும், வர ஆரம்பிச்சிடும். பிரைஸ் காட். ஸோ கண்டிப்பாக ஒரு தனி மனிதன் குடும்பத்தினுடைய வளர்ச்சிக்கும் குடும்பத்தினுடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக இருக்கிறாங்க. கரெக்டா? ரொம்ப கும்முன்னு உட்காந்துருக்கீங்கள, கொஞ்சம் ஃப்ரீ மைண்டா, கரெக்டா இல்லைங்களா? ஒரு தனி மனிதன் ஒரு குடும்பத்துடைய சந்தோஷத்துக்கும் சமாதானத்துக்கும் காரணமாக என்ன பண்ணுறாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு குடும்பமும் சபையினுடைய வளர்ச்சிக்கு, சபையுடைய மகிமைக்கு காரணமாக இருக்கிறாங்க. உண்மையா இல்லைங்களா? ஸோ நான் இதை ரொம்ப ஸ்ட்ரிக்டாக உங்கள்கிட்ட நான் சொல்கிறேன். யாரும் தயவு செஞ்சு தேவ பிரசன்னத்தை விட்டு சூழ்நிலைகளில் அங்கங்கே என்ன பண்ணாதீங்க. அப்படி ஏதோ டக்குன்னு ஒரு வலது பக்கம் சரிஞ்சிட்டோம், இடது பக்கம் போயிட்டோம், இல்லை விழுந்துட்டோம், டக்குன்னு எழுந்து மறுபடியும் அந்த காரியங்களை விழாத அளவுக்கு நான் ஒவ்வொருவரும் நம்மை கவனமாக என்ன பண்ணிக்கிடுவோம். ஏன்னா நம்ம மேலே ஆண்டவர் வச்ச திட்டம் மிகப்பெரிய திட்டம். ஹல்லேலூயா. நம்ம ஏற்கனவே ஒரு டைம் தியானிச்சிருந்தோம். இயேசு பேதுருவை பார்த்து சொல்வார்ல, சீமோனே சீமோனே, பிசாசானவன் உங்களை சுலகினால். அதை கொஞ்சம் வாசிங்களேன், லூக்காவில் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஒரு வசனத்தை வாசிங்க, ஒரு சின்ன காரியம் ஜெபம் பண்ணிட்டு உள்ளே போகலாம். லூக்கா 22ஆம் அதிகாரம் 31 கவனிங்க. ஒரு முக்கியமான காரியம், லைட்டாக அதை பேசிட்டு அதில் ஜெபம் பண்ணிட்டு அப்படி நம்ம பைபிள் ஸ்டடிக்கு வரலாம். பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுலகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். இதில் நல்ல கவனிங்க, உங்களை புடைக்கிறதுக்கு, உன்னைன்னு போடல, உங்களைன்னா அங்கே எத்தனை பேர் இருக்கிறாங்க, ஒரு 11 பேர் என்ன பண்றாங்க, யூதாசையும் சேர்த்துக்கிடுவோமே 12 பேர் என்ன பண்றாங்க. இப்போ இந்த 12 பேரையும் புடைக்கிறதுக்கு சாத்தான் என்ன பண்ணானா, உத்தரவு கேட்டுக்கொண்டானா. நம்ம ஏற்கனவே தியானிச்சிருக்கிறோம், ஆண்டவர் உத்தரவு கொடுத்தார் கொடுக்கல அப்படின்னு எழுதப்படலை. ஆனால் அவர் ஒரு காரியத்துக்காக ஜெபிச்சாராம், உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடிக்கு நான் உனக்காக நான் என்ன பண்ணேன்னா வேண்டிக் கொண்டேன். பிரைஸ் காட். ஸோ இன்றைக்கும் நம்ம விசுவாசத்தில் நிலைச்சு நிற்கிறோம்னா ஆண்டவர் நமக்காக வேண்டிக் கொண்டு இருக்கிறார். பிரைஸ் காட். நம்ம வேண்டிக் கொள்கிறோம், அது ஒரு பக்கம். தெரியும்ல ஆண்டவருக்கு நம்மளை எந்தெந்த நேரத்தில் பிசாசானவன்
எப்படிலாம் சோதிக்கிறான், எப்படிலாம் நம்மை வழிவிலக பண்ணுகிறான். அதாவது நான் உண்மையிலே சொல்கிறேன், நம்ம சபையினுடைய வேகத்தை குறைக்கும்படி அடிக்கடி ஏதாவது ஒரு கலகம் என்ன செய்யுது. அது ஒரு தனி மனிதனுக்குள்ளேயா இருக்கட்டும், இல்லை குடும்பத்துக்குள்ளேயா இருக்கட்டும், நம்முடைய வேகத்தில் அதை என்ன பண்ணணும், குறைக்கணும். ஏன்னா வேகம் குறைஞ்சிட்டுனாலே அடுத்து ஏகப்பட்ட பிரச்சனைகள் என்ன செஞ்சிடும். எங்கே தாமதம் உண்டாகிறதோ அங்கே நிறைய பாதிப்புகள் என்ன செய்யும். இவன் மோசெல்லாம் பாருங்களேன், டக்குன்னு ஒரு 7-8 வருஷத்துக்குள்ள வனாந்திரத்தை கடந்து கானானுக்குள்ள போயிருந்தா மோசே கானானுக்குள்ள போயிருப்பாரு. ஒரு தனிப்பட்ட ஒரு தியானம். நான் மோசேயை பற்றி அப்படி யோசிக்கும் போது 120 வயசுங்கிறது தேவனுடைய பூரணமான திட்டம் தான், அப்படிதானே? 120 வயசுங்கிறது. ஏன்னா 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம் 40 வருஷம். அப்போ இது தேவனுடைய பூரணமான திட்டம். ஆனால் எது சூழ்நிலையினால அமுக்கப்பட்டுருச்சுன்னா, அந்த வனாந்திரத்தில் 40 வருஷம் இருந்தாங்க பார்த்தீங்களா, இது சூழ்நிலை என்ன செஞ்சுட்டு அவங்கள அப்படியே அமுக்கிருச்சு. ஏன்னா மோசே 40 வருஷமா அந்த ஜனங்களை கூட நடந்து 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 அப்படியே இதாகி சோர்ந்து போயிட்டார். மலை நாட்டை சுற்றி 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 அப்படியே. அதனால தானே ஒரு எமோஷன் நினைச்சது, ஒரு டென்ஷன். உண்மையிலே சொல்கிறேங்க, இந்த சுத்துற அனுபவம் இருந்துட்டாலே பிரச்சனை இருக்கும். ஆனால் நீங்கள் அப்படி நேராக போய்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுடைய பிரயாணத்தில் ஒரு சுவாரஸ்யம் இருக்கும். நேத்தைக்கு இருந்த இடத்துல நான் இன்னைக்கு என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. நேத்தைக்கு இருந்த அந்த ஆவிக்குரிய அனுபவத்திலே நான் என்ன பண்ணிடக்கூடாது, இருந்துகிட்டே